முதியவர்களுக்கான வாழ்வுசார் உதவி மையத்தை அமைத்திருக்கின்ற திரு மகா கணபதி உள்ளிட்ட நண்பர்களே, அவர்கள் தம் குடும்பத்தார்களே, இந்த மேடையிலே எங்களுக்கு முன்னரே மிகச் சிறப்பான உரைகளையும் அறிவு சார்ந்த கருத்துக்களையும் மானுடம் வாழ்வதற்கான வழிவகைகளையும் பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, நெடுநேரமாக காத்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, பத்திரிகை துறை சார்ந்த அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். இது முதியவர்கள் எப்படி வாழ்வது என்பது பற்றி ஒரு உதவி தருகிற இல்லம், மையம், அதை எப்படி இங்கே வாழ வேண்டும் என்பதற்கு நம்ம மருத்துவர் அம்மா ரொம்ப அருமையாக தெளிவாக சில செய்திகளை சொன்னாங்க. சுருக்கம், ரத்தின சுருக்கம், அதெல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு முதுமையில் சிலவற்றை விட்டுவிட்டு, மனத்துக்குள் இருக்கின்ற சஞ்சலங்களை முதலில் விட்டுவிட்டு, சஞ்சலத்தை உண்டாக்குகிற கவலைகளை விட்டுவிட்டு, கவலைகளை தருகின்ற பற்று பந்த பாசங்களை விட்டுவிட்டு, இதெல்லாம் விட்டு 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 இங்கே சேரணும். அது வரணும் அப்படின்னு பழங்காலத்தில் பெரியவங்க வாழ்க்கையவே அதுக்காகவே 4ஆக பிரித்தாங்க. தமிழில் அதுக்கு காமம் சார்ந்த கடைக்கோட்காலை, இப்போ ஏமம் சான்ற மக்களோடு துவன்றின்னு போட்டான், கூடியிருந்து அப்படின்னு போட்டான். அப்போ எல்லாத்தையும் சாவியெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்றது, பொறுப்புகளை அவங்ககிட்ட கொடுத்துட்றது, கொடுத்துட்டு நடத்துங்கய்யா குடும்பத்தை, அப்பாவும் அம்மாவும் எப்படி நடத்தணும், இந்த குடும்பத்தை எப்படி வாழ்ந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கள் பிள்ளைங்க, உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாமே நல்லா சிறப்பாக செய்வீங்க. என் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள் ஒரு தப்பும் பண்ண மாட்டேங்க. ஏதாவது தேவைன்னா கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறோம், இல்லைன்னா நீங்கள் நடத்துங்க, நாங்கள் உங்களோட ஒத்து வர்றோம் அப்படின்னு அந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவர்கள் செய்கிற செயலை மனத்தால் வாழ்த்தி மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அது. இது மாறி வந்த காலம். இப்போ மாறி வரும் யுகம்ட்டாங்க, அது போயிடுச்சு, அந்த யுகம் போயிடுச்சு. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, புராண ஆசிரியர்களை கேட்டோம்னு சொன்னால், அதெல்லாம் அந்த யுகம்லாம் போயிடுச்சுல, இது கலிகாலம் யான்றாங்க. அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, இது கலிகாலம், களி முத்தி போச்சு அப்படின்னு மகாபாரத காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது மகாபாரத காலத்தில் கண்ணன் அங்கேயே சொல்கிறார், களி பிறந்துருச்சுடா அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து இந்த காலம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் இப்போது என்ன நடந்துருச்சு அப்படின்றத நல்லா சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக. மேடையில் பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு எல்லைக்கு வந்த பிற்பாடு சரி, நீ அடுத்தது ஒரு பயணம் நமக்கு நல்லா தெரியுது.
ஒரு பறக்கிற காலம் வரப்போகுது. அப்போ அதுக்கு என்ன செய்யாது? அதுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்தணும் இல்லையா, உடம்பை பக்குவப்படுத்தணும் இல்லையா, அது செய்யணும். அதுக்கு ஏதாவது தியானம், ஒரு ஏதாவது வாசிப்பு, ஒரு நல்ல நூல்களை வாசிக்கிறது, ஏதாவது செய்யணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நல்ல நண்பர்களோட பேசுகிறது, நிறைய விஷயங்களை வாங்கிறது. நமக்கு அதை சொன்னாங்க நல்லா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுங்க பெறுங்கள் கொடுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருப்பதற்கான ஒரு இடம் இது. அந்த வயது நான் என்ன பெரிய பிரச்சனை, அந்த முதுமையில் நட தளர்ந்துருச்சு. என்ன தேய்ச்சா தலையில் நிற்க மாட்டேங்குது. ஆவியா போகுதா அல்லது நீ பாவிடா உன் கூட இருக்க மாட்டேன்னு பாதியிலே போயிருந்தா தெரியல. என்ன முடியா எல்லாம் ஒரு மனுஷன் உன் கூட இருந்தானா அப்படின்னு அது நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு போயிடுது. அது வீட்டு உங்களை சொல்கிறா, பார்த்துட்டு எனக்கு பரவாயில்ல, நான் நினச்சேன், கட்டும்போதே நினச்சேன், அப்போவே தான் முடி மோசம் உங்களுக்கு, வீட்டில் சொன்னேன் வேண்டாம்னு. அப்புறம் நம்ம கூட சொல்லிக்கிறோம், அப்போவே வேண்டாம்னு நீ சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னா, அவன் நான் விட்டுருந்தேன்னா உன்னை எவா கட்டுவா? அதில் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி முடி போயிடுது. பார்வையா இல்லை, அது யாரும் பக்கத்தில் வந்தால் அப்படி கண்ணை அப்படி சுருக்கி, அதுக்கு பிறகு யார் கேட்க தோணுது, அவர் பேசுகிறாருன்றது தெரியுது. நம்ம அப்படி 2 தடவை கேட்க வேண்டியிருக்கு. அவர் அதுக்கு மேலே நானே அப்படின்றாரு. நம்ம உடனே காது கேட்குதப்பா, அதுக்கு அவர் கேட்குதா அப்படின்றாரு. என்ன செய்ய? தான் முதுமை. இப்படி ஒரு முதுமையின் கோலத்துக்குள்ளே நம்ம உடம்பு இருக்கு பாருங்க. உடம்பு அப்படி ஆயிட்டா பரவாயில்ல. ஏன்னா அது குழந்தையாக இருந்தபோது ஒரு தோற்றம் கொடுத்துச்சு, நான் இளைஞனாக இருந்தபோது ஒரு தோற்றம் இருந்தது, நல்ல வாலிபனாக முறுக்கு இருந்தபோது ஒரு கட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படி மெல்ல மெல்ல அது என்னை கேட்காம, எனக்கு தெரியாமல், சொல்லாமல் கொள்ளாமல் அதான் விடபெற்றுக்கிடுச்சு என் உடம்புல இருந்த. நானும் அதுக்கு என்னென்னமோனா போட்டு பார்த்தேன், அது தானாக போயிடுச்சு. சரி, இனி அது கூட இருக்க முடியாது அப்படின்னு போயிடுச்சு. அது இளமை அதை பார்த்துட்டு என்ன தாத்தா என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்றது. சில சமயங்களில் அவருக்கு என்னடா தெரியும், ஒன்றும் தெரியாதுடா. ஏன்னா அவருக்கு நமக்கு ஒன்றும் சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா இது யுகம் வேறு, இந்த யுகம் வேறு. அதான் சொன்னார் இல்லையா, இந்த 3 பெட்டி 4 பெட்டின்னு. இந்த மாதிரி இது கணினி யுகம்டான அதுக்கு பேர் இப்போ வச்சுருக்கிறது. இது கணினி யுகம் தானே. அதுக்கு மேலே புதுசாக எதுவும் வந்திருக்கா? இல்லை அப்போ சொல்லுங்கப்பா. ஏன்னா கணினின்னு ஒன்று வந்துருச்சு. ஆமாம், அதோட அந்த அதை மடிக்கணினியாம், லேப்டாப்பு மடிக்கணினி ஒன்று வச்சுருக்கு. அதை மட்டும் மடியில் வச்சிடக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க பயலுங்க. வச்சாங்கடா மடியில் வைக்காதீங்கடா, டே மடியில் வைக்காதீங்கடா அப்படின்னு. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த இளைஞர்கள் இந்த பக்கத்தில் புதியவர்கள், இது இப்படி யுகம் மாறிடுச்சு. மனிதனும் மாறி இருக்கிறா, மனிதன் மாறிவிட்டான் அப்படின்னு கண்ணதாசன் பாடினார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அது மாதிரி ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. இந்த மாற்றத்தில் மாறி வரும் யுகத்தில்
யாருக்கு அதிகமான சிரமங்கள்? பிரச்சனை அதுதான். இந்த பருவத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்க, பிரச்சனைகள் அப்படின்னா முதியவர்களுக்கு தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சிரமங்கள் இல்லையே, இல்லை இல்லை, சிரமம் இளைஞர்களுக்கு தான் இல்லை. இவங்க இந்த உதவிசார் மையத்தை, முதியவர்களுக்கான உதவிசார் மையத்தை துவங்குகிற நண்பர்கள் ரொம்ப நல்ல நோக்கத்தோடு தொடங்கியிருக்கிறாங்க. அது வெற்றி பெறுவதற்கு நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் உங்களுடைய எல்லா சமயத்தை சார்ந்தவர்களுடைய வேண்டுதல்களையும் வைத்துக்கொண்டு இதோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி இப்போது நம்ம தம்பி சண்முகம் அவர்கள் இப்போது தொடங்குகிறார்கள்.